நம்ம அஞ்சலி வந்து பிச்சு ஊத்திடுறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம அஞ்சலிக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருது. அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மகேஷு, நான் உன்ன நல்லபடியா தானடா பார்த்துக்கிட்டேன். ஏன்டா என்ன நம்ப வச்சு ஏமாத்துன? எனக்காகன்னு சொல்லி இன்னமும் எவ்வளோடா வந்து பொய் சொல்லியிருக்க? அஞ்சலி, நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்னடா, ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சா, அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ ஒரு விஷயம் வந்து செஞ்சுகிட்டு இருக்க. இப்படி அடுக்கடுக்கா வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கியே! நீ யாருடா மொதல்ல? உன்னெல்லாம் அப்பயே வந்து தள்ளி வைக்கணும்னு வாட்ச்மேன் வந்து சொன்னாங்க. இங்கேருந்து நீ போயிடுமா, இல்லாட்டி நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன்னு. அஞ்சலி, மற்றவங்க விஷயத்தில் நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் எல்லா விஷயத்தையும் மறைச்சேன். எங்கே என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சா நீ விலகி போயிடுவியோங்கிற பயத்தில் தான் நான் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டேன். எத்தனை பேரடா வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருக்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுடா, என் பேரை சொல்லி எத்தனை பேரடா அமுச்சு வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நம்பரை சொல்லலான்னு வராங்க. அந்த இடத்துல நம்ம மகேஷ், நமக்கு எதுக்கு, ஏற்கனவே இவ்வளோ கோவத்தில் இருக்கா, அஞ்சலி கிட்ட உண்மையை சொல்ல போக இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுடா, சொல்ல புரியா இல்லையா? அஞ்சலி, என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இன்னமும் உன்கிட்ட எவ்வளோ அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நான் உன்கிட்ட எவ்வளோ அன்பா முன்னாடி நடந்திருக்கேன். இப்போ வரைக்கும் உன் மேலே அன்பு காட்டுறதுல துளியாவது 1% அதில் பொய் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா ஏன்டா இப்படி என்னை போட்டு படாப்படுத்துகிற? அஞ்சலி, நல்லா யோசிச்சு பாரு அஞ்சலி. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சிக்க. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத. நான் உன்னை காதலிக்கிறேன் அஞ்சலி. நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. உனக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மனசில் என்ன அபிப்பிராயம் வச்சுருக்க? இன்னமும் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ என்னவா யோசிக்கிற? எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, அஞ்சலி, நீ என்னோட மனைவி. நீ என்றைக்குமே என் பக்கத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட ஒரே அபிப்பிராயம். மரியாதையை எங்கேருந்து போடா அப்படின்னு சொன்னேன். சரி அஞ்சலி, உனக்காக வாசலில் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஏதாவது உதவி வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்க. சே, எது தெரியக்கூடாது, எது நம்ம அஞ்சலியை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயத்தையே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் என்னோட காதலியாச்சே, அவள் என்னோட மனைவி. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி என்னோட ஆட்டமே வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மகேஷ். இப்போ இங்கேருந்து நம்ம வெளியே போயே ஆகணும். இனிமேட்டு மகேஷ் வீட்டில் இருக்கவே கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக துளசியால் மட்டும்தான் முடியும். துளசிக்கிட்ட சொல்லி நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்பா வீட்டில் போய் இருக்கணும். இங்கேருந்து நம்ம துளசிக்கு எப்படி கால் பண்ணுறது, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து வராங்க. வந்த உடனே, நான் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி மகேஷ்கிட்ட கேட்டோன்னே, நீங்கள் மட்டும் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னொன்னே அப்படியே வந்து மகேஷ் மட்டும் கேஷுவலாக ரூம் வாசலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம அஞ்சலி வந்து, என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு, நான் சொல்கிறத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேப்பரில் வந்து எழுதி காட்டுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வெளியில் தான் இருக்காங்கன்னு கைச்சரியாக வந்து காட்டுறாங்க. எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்களேன்னொன்னே கொஞ்சம் எட்டி வந்து நிற்கிறாரு மகேஷ் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, உங்களோட ஃபோன் வேணும், என் அக்கா கிட்டே பேசணும், என் அக்காவோட நம்பர் இதுதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கள் அக்கா கிட்டே நான் இங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லிவிடுங்க அப்படின்னு பேப்பரை எழுதி தராங்க. அப்பன்னு பார்த்து மகேஷ் வந்து டக்குன்னு கதவை திறக்கிறாங்க. என்னாச்சு, என்ன 2 பேரும் பேசாமையே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவங்க இங்கே உட்காந்துருக்காங்க, நான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க தான் வந்தேன். விசாரிக்க தான் வந்தீங்களா? அப்புறம் ஏன் சிஸ்டர் இவ்வளோ பாட்டமாக இருக்கீங்க? எதுவும் என் பொண்டாட்டி எதுவும் சொன்னாலா அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் பொண்டாட்டியா? என்ன சார் சொல்கிறதுக்கு இருக்குது, நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தான் எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க, நீங்கள் கதவை திறந்துட்டீங்க. அப்படியா சிஸ்டர், சரி நீங்கள் போகலான்னு சொன்னோன்னே அப்படியே அவங்க மட்டுங்க வந்து போகிறாங்க. என்னடா அது, நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, என்ன அஞ்சலி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் இப்பயும் சொல்கிறேன், நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம்லாம் துளி கூட போலி இல்லை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அந்த நர்ஸை போகும்போது மகேஷை 2 வாட்டி பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா அது, நம்மளை மாட்டுக்கு யதார்த்தமாக பார்த்துட்டு போகிறாங்க. என்னவா இருக்கும், ஒரு வேளை அவங்க போய் சொல்கிறாங்களோ, நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் யார்கிட்டையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க போகிற மாதிரி தானே தெரியுது. மகேஷ், என்னப்பா இது கூடிக்கிட்டே போகுதே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் நீ எதுவும் யோசிக்காதன்னு சொல்லி அவங்களோட மனசாட்சி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்திருந்தாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்றையும் அஞ்சலியும் பிரித்து வச்சுருவாங்க. அதுக்கு காரணமே
ஏன் இவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் யாரையுமே இந்த காலத்தில் நம்பக்கூடாது. எனக்கு என் பொண்டாட்டி தான் என்னோட உலகம். அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டியை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து மகேஷ் மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் என்னோட அக்காவுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க. போனோன்னே துளசி நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ போனோடனே யாருக்காவது கால் பண்ணாங்கன்னா நம்மளை பற்றி தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிச்சுட்டு அவங்களுக்கே தெரியாமல் பின்பக்கமாக வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து துளசியோடக்கு கால் பண்ணுறாங்க. அந்த அஞ்சலியோட இப்போ புது ஃப்ரெண்டாக வந்து நம்பர் வாங்கினாங்களே அவங்க வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கால் பண்ணுறாங்களே, யாருக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னடி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகேஷ் யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க. நானா இங்கே டியூட்டி முடிய ரொம்ப நேரம் ஆகும். என்னது இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தானே தெரியுது. நிச்சயம் துளசி ஃபேமிலிக்கிட்டேயும் இல்லை நம்ம சிவராமன் ஃபேமிலிக்கிட்டேயும் பேசினா இப்படியெல்லாம் பேசலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம மகேஷ். அப்போன்னு பார்த்து சரி நம்பிக்கை வந்து இருக்குது, இவங்க எந்த விதமான தகவலையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து போகிறாங்க. யார் நீங்கள் என்னென்னமோ வந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, உரிமையாக பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் அஞ்சலியோட ஃப்ரெண்டு. இப்போ தான் அஞ்சலிக்கு எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் இந்த இடத்துல இருக்கேன். இங்கே ஏதோ அஞ்சலிக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஹஸ்பண்டை பார்த்து நம்ம அஞ்சலி என்னன்னு தெரியல பாட்டமாக இருக்காங்க. உங்ககிட்ட தகவல் வந்து சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன். நீங்களா இங்கே வர மாதிரி வாங்க, இதான் ரூம் நம்பர், அதனால் வந்துருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம மகேஷ் வந்து நிற்கிறாங்க. அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கிட்டங்க வந்தோடனே ஃபோனை வந்து அந்த நம்பர் எல்லாத்தையும் அழைச்சிடுறாங்க. அழைச்சி முடித்தோடனே அந்த அஞ்சலி எழுதி கொடுத்த பேப்பரு ஏதோ ஒன்று இருக்குமோ, அந்த பேப்பரு இங்கே இருக்கே, அப்போ நான் ஒருவேளை அஞ்சலி எழுதி கொடுத்துருந்தா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு மகேஷ். அப்போன்னு பார்த்து அந்த பேப்பரை வந்து எடுக்கலான்னு வரப்போ டக்குன்னு அவங்க வந்து கை வைக்கிறாங்க. என்ன சிஸ்டர் இதில் இருக்குது, ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பேப்பர் வந்து மகேஷ் வந்து வாங்குறாங்க. அதில் உண்மையிலேயே நம்ம அஞ்சலி எழுதி கொடுத்தது தான் துளசியோட ஃபோன் நம்பரை வந்து பார்ப்பாரா, இல்லை வேறு ஏதாவது பேப்பராக இருக்குமான்னு சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.